ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். ஒரு வழியாக நம்ம எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ் வூல்வரினோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க. லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகுங்க. அந்த ஆஃப்ரிக்காவில் அந்த வில்லேஜை கண்டுபிடிக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டுருப்போம். அங்கே வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டோர் இருக்குங்க, அது லாக் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 கேட்டு க்ளோஸ் ஆகிருக்குங்க. 2 கேட்டுக்கு 2 பாதை வச்சுருப்பாங்க. அதாவது 2 ரூட் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 டோர் இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடு டோர் வழியே ஃபஸ்ட் நம்ம போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பசில்லாம் வரும். அது லிஃப்ட்டில் வச்சு தள்ளிட்டு போய் மேலே ஏறுற மாதிரி ஒரு பசில்லாம் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஒரு லிவர் இருக்குங்க. அது ஓப்பன் பண்ணதும் நமக்கு ரைட் சைடில் உள்ள கேட்டுக்கான பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். தென் நம்ம ரைட் சைடு கேட்டுக்குள்ளே போய் அதில் இருக்கிற பசில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நிறைய ஸ்பைக் வரும். அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு லீவியேத்தன் அந்த கல் மனுஷர் இருப்பாங்க, அவங்களாம் வருவாங்க. அவங்களாம் ஃபைட் நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சிலை மாதிரி இருக்கும். அது நம்ம கீழே தள்ளி விடுவோம். அது எதுக்குன்னா கீழே ஆல்ரெடி இன்னொரு சிலை இருக்கும். 2 மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 பட்டன் இருக்கும். 2 பட்டனுக்கு நமக்கு 2 சிலையை தூக்கி வைக்கணும். அதுக்காக அது நம்ம பண்ணியிருப்போம். அந்த 2 சிலையிலையும் 2 பட்டன்லையும் இந்த 2 சிலையும் வச்சதும் பார்த்தீங்கன்னா மெயின் கேட் 2 டோருமே ஓப்பன் ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. அதான் அந்த வில்லேஜ், நம்ம தேடி வந்த வில்லேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போன மாதிரியே விக்டரு, ஸ்ட்ரைக்கரு, அப்புறம் டியூக்கு, வேடு வில்சன் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாருமே மறைஞ்சிருப்பாங்க. அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம வெப்பனெக்ஸ் டீம் வந்து வேட்டையாடிடுவாங்க. எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த கிராமத்தையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அந்த அடமேண்டியம் மெட்டீரியல் நம்ம எடுத்துருவோம். அதோட நம்ம விடாமல் ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணுவோம்னா, அங்கே ஊர் மக்களை பிடிச்சி வச்சு இந்த மெட்டல் உங்களுக்கு எப்படி கிடச்சுன்னா அவங்களை வந்து கொடுமைப்படுத்துவோம். அதை வந்து உளுவிரின் பிடிக்காது. அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உளுவிரின் சொல்லும் போது வெப்பனெக்ஸ் டீம் உள்ளவங்க உளுவிரின்னு அடிச்சு போட்டுருவாங்க. அதோட அந்த இது முடிஞ்சிருங்க. நம்ம அடமேண்டியம் மெட்டலையும் அவங்க எடுத்துருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோரி வந்து ப்ரெசென்ட்டுக்கு வந்துடும். நம்ம லெமி கூட சேர்ந்து இங்கே வந்துட்டு ஐலாண்டை கண்டுபிடிச்சி வந்துருவாங்க. ஐலாண்டில் வந்துட்டு ஃபைட் வருவாங்க. ஃபைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக நம்ம ஸ்ட்ரைக்கரை பார்த்துருவாங்க. ஸ்ட்ரைக்கரை பார்த்த உடனே நம்ம கொல்ல போகும்போது ஊலுரினுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா, ஸ்ட்ரைக்கர் வந்து அதாவது அவங்க லவ்வரை பிடிச்சி வச்சிருப்பான். லவ்வரை வச்சு தான் ஏமாற்றி தான் ஊலுரினை இது பண்ணியிருப்பாங்கிறது ஊலுரின்னு தெரிஞ்சதும் ஊலுரின் ரொம்பவே அப்செட் ஆயிடுவார். தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ஒன்று சொல்லுவான், உன்னோட மெமரிஸ் அழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, நீ அதில் இருந்து உன் மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிரும் சொல்லும் போது ஊலுரின் ஓகே எனக்கு மெமரிஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்கிற மாதிரி அந்த மிஷினில் போய் உட்காருவார். அவரோட மெமரி டெலீட் பண்ணுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கேட்பாரு, இவனுக்கு மெமரி இந்த மிஷினில் ஒரு டெலீட் ஆகணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஸ்ட்ரைக்கர் சொல்லுவான், என்கிட்ட ஒரு கன்று இருக்குது, அதில் அடமடியமான புல்லட்டை வந்து போட முடியும், அதை வச்சு அவன் தலையில் ஷூட் பண்ணோன்னா அவனோட மெமரி எல்லாமே லாஸ் ஆயிருங்கிற மாதிரி சொல்லுவான். தென் பார்த்தீங்கன்னா விக்டர் என்ட்ரி கொடுத்துருவாங்க. விக்டர் உள்ள வந்து ஊல்வரினோட லவ்வரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கும் போது ஊல்வரின் வந்து பாதியில் அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு 2 பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அது வரைக்கும் அந்த பார்ட் ப்ளே பண்ணியிருப்போம். அந்த பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம் பிளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதில் தான் விட்டுருந்தோங்க. விக்டர் கூட இப்போ ஃபைட்டு என்ன தட்டி அடிக்கிறப்போ சாவு பிளாக்கு தான் கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓடு. ஐயோ பிடிச்சாங்க, தூக்கிட்டான். அவனுக்கும் ஹெல்த் ரீஜென்ரேட் ஆகுதுங்க. நம்மளாமே அவனுக்கும் பவர் இருக்குங்க. பிளாக் 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 பிளாக். ஐயோ பிளாக் ஆக மாட்டேங்குது. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். சாவு எனக்கு இது போட்டாதாங்க வேலைக்காகும். எங்கெங்க போகிறான்? நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்கானே தெரியலையே சத்தியமாக. ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி பறந்து வராமல் பாருங்க. இது ஆங்கிள் ஒரு மாதிரி மாறுதுங்க, கேமரா ஆங்கிள். சாவு முக்கில் வச்சு அவனை முடிச்சு விட்டுருலாங்க. இருங்க போடு. உப்புலேயே மாட்டிக்கிட்டாங்க. சாம செத்துட்டான் நினைக்கிறேன். முடிச்சு விட்டுட்டேன். அங்கே தான் நிற்கிறாங்க. சூப்பர், சரியான டியானா உனக்கு. போ சாவு. சோ போடு. ஆமா பிளாக். ஏய் செத்துட்டாங்க. முடிஞ்சிருச்சா? இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன். போடு சாவு போடு போடு. இன்னுங்க வேறு ஏதாவது இருக்குங்க. சிரிக்கிறான் பார்த்தீங்களா? நீ என்ன மாதிரி மிருகமா மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன கொன்றுங்கிறான். நீ மிருகம் இல்லை, அவனை கொல்லாத வேண்டாம் அப்படிங்கிறா. கொன்றுடா. போன டைம் அவன் வந்தனாலதான் நீ தப்பு விட்டான், உன்னைய போட்டு தள்ளினது. அடிச்சிட்டாங்க, கூத்தி நம்ம மயங்கிட்டான். ஏய் தட்டி பிடிக்கிறா.
Striker is holding my sister prisoner. ஓகே, இவன் தங்கச்சி ஸ்ட்ரைக்கர் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இவனை ஏமாத்த சொல்லியிருக்கான். ஏய், இங்கே என்ன சட்ரு ஓப்பன் ஆகுது? வேடா? வேடு வில்சனுங்க இவங்க. ரெட் பூலு அவனுக்கு என்னங்க வித்தியாசமாக இருக்கான் ஆளு. என்ன பண்ணியிருக்கானுங்க அவனை? வாய் இல்லை, வாயில தச்சு வச்சுருக்கான். ஓ, நம்மளமே அவனுக்கு வருதுங்க. ஓகேங்க, ஃபைட் ஆகும் கூட. அப்போ சூப்பர். வேடு வில்சன் அவன் கூட ஃபைட்டுங்க. அப்போ ஓகே, அப்போ இவன் தான் ஃபைனல் வில்லம் போல இருக்கப்போ. ஆமாங்க, இவன் கூட ஃபைட்டில் நான் ஞாபகம் இருக்குங்க கொஞ்சமாக பார்த்த மாதிரி. இந்த டேம் மேலெலாம் போய், டேம் இல்லை அந்த பவர் பிளான்ட் மாதிரி இருக்கும், அதிலலாம் ஃபைட் வருமே. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. ஓ சாவு. 2 3 4 6 7 8 சாம சாட்டு எல்லாமே. லைஃப் பாதிக்கு மேலே போயிடுச்சு பாருங்க உனக்கு. இவன் ஈஸியாக தாங்க இருக்கான், டக்குன்னு முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஓடிட்டான். ஒன்று இது சமூக சைக்ளோன் பவர் வேறு லெவலில் இருக்கு. முடிச்சிட்டாங்க, இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இவனுக்கு டெலிபோர்ட்டர் பவர் வந்துருச்சுங்க. இதுதான் சொன்னேன், அந்த பவர் பிளான்ட்டில் இந்த சீனை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு எனக்கு. டெலிபோர்ட்டர் பவர் உனக்கு இருக்குங்க. நம்மள மாதிரி கையில் கத்தியும் வருது அவனுக்கு. இந்த வருங்க. வாவ், அப்போ எல்லா மீட்டரோட பவரும் அவனை வச்சு தான் ஸ்ட்ரைக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவனை வச்சு தாங்க பண்ணியிருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குது. இப்போ இடம் செமையாக இருக்குல்ல, கிளைமேக்ஸ் செமையாக எடுத்துருக்கானுங்க. போடு சாவு. அங்கே போயிட்டாங்க. டெலிபோர்ட்டர் பவரை வச்சுக்கிட்டு ஐயோ குத்துனா நான் அடிச்சிட்றாங்க. போடு ஒன்று மிச்சோ மறைஞ்சிட்டான் பாருங்க டக்குன்னு. இந்த இதில் அவன் எஸ்கேப் மாட்டிட்டான். தப்பிச்சிட்டாங்க. மறைஞ்சு அடிக்கிறானே. சாவு. ஐயோ, இப்படி குத்துனாலே ஒரு குத்துல நம்மளை தள்ளிடுறாங்க வெளியே. ஐயோ, எங்கேயோ சுற்றுறான். அந்த பக்கம் போயிட்டான் அவன். மறந்துடுறாங்க டக்குன்னு, டெலிபோர்ட் பவர் இருக்கிறனால மறந்துடுறான். ஒரே அடி. பவர் கண்ணில் இருந்து வருதுங்க. இதுவும் அவன்கிட்ட இருக்கா? சூப்பர்மேன் மாதிரி வந்துச்சு நம்ம பிங்க் கலரில். எங்கே இருக்கான்? எங்கே பாருங்க அடிக்கிறான் பாருங்க. அதுலேருந்து வருதுங்க பவர் அவனுக்கு. இல்லை, லைஃப் ரீஹெல்த் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓ, என் வயிற்றுல அவன் சொல்லியிருக்கான், அவன் நெஞ்சில் நான் சொல்லியிருக்கிறேன். சாவு. அம்மா ஷாட்டு இப்படி அடித்தா உடனே லைஃப் நல்லா இறங்குது பாருங்க உனக்கு. ஐயோ மிதிச்சிட்டானே. போட்டு சாவு. ஏதோ பண்ண வந்தான். என்னங்க இடிஞ்சு விழுது இடம். ஐயோ, இடம் இடிஞ்சு விடுதுங்க. ஓ மை காட். இதில் ஒன்று காலி போல் இருக்கு. சாவு. 1 2 3 4 5 அந்த பக்கம் போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, போச்சு வந்துட்டேன். முடிஞ்சுதுங்க கதை. ஓ, இது எப்படியே இடிஞ்சிச்சு, டக்குன்னு ஜம்ப் பண்ணவும் இடிஞ்சிருச்சு. ஐயோ, ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் அடிக்கிறோமா? இங்கேருந்து வருமா ஃபைட்டு? தெரியலையே எங்கேருந்து வரும்னு. ஐயோ, இங்கேருந்து அங்கே வருது. பரவாயில்ல, ஓகே டன். கண்ணில் இருந்து பவர் வர வருது பாருங்களா அவனுக்கு. இந்த சூப்பர்மேன் மாதிரி, மேன் ஆஃப் ஸ்டீல் எல்லா பவரும் இருக்குங்க. இப்போ அவனுக்கு ரீஜென்ரேட் ஆகுது. கையில் நம்மள மாதிரி கத்தியும் வச்சுருக்கான். டெலிபோர்ட்டர் பவரும் வச்சுருக்கிறான். கண்ணில் லேசரும் வருது. எல்லாமே எல்லா மியூட்டனோட பவரும் வச்சுருக்காங்க. அப்போ டக்குன்னு மறைஞ்சு வராங்க. மறுபடியும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சாவு. 1 மாட்டிக்கிட்டான். 2 3 4 5 தப்பிச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. எங்கெங்க போகிறான், எங்கெங்க இருக்கான்? இங்கே வந்துட்டான் பாருங்க டக்குன்னு அதுக்குள்ள. சாவு. செத்தாங்க. 1 2 3 மாட்டிக்கிட்டான். 4 5 குத்துனாலேயே டக்குன்னு அவன் நம்மளை மீது தள்ளிடுறாங்க. ஸோ நம்ம வந்து மேலே பறந்துக்கிட்டு குத்துற மாதிரி குத்துவோம்.
லைஃப் நல்லா இறங்கிருச்சு அவனுக்கு. போட்டு சரியான ஷாட்டு. ஏய் அந்த பக்கம் போயிட்டாங்க மறுபடியும். ஹெல்த் ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. ஐயோ லேசர் சாமான போன டைம் ஆச்சுல. எவ்வளோ டைம் உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகும் தெரியலையே. போயிட்டான். ஐயோ ஒரு ஒன்று மேலே ஏறி குத்தலாமா? நல்லா இறங்குங்க லைஃபு. எப்படி அடிப்போம்? எப்படி அடிச்சு கொண்டுடலாமா? நல்லா இறங்குது லைஃபு. போடு இன்னொன்று போடு. ஆமாங்க இப்படி அடிச்சு கொண்டுடலாம் போது. ஆனால் இப்படி அடித்தா நல்லா இருக்காதே, பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து விட்டுறலாம். இப்படி அடித்து கொண்டுடலாம். இதனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அடித்தா தான் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் கேம் வந்து வேறு லெவல் கேமுங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணாதவங்க ப்ளே பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். முடிஞ்சிருச்சுங்க. அடிச்சு முடிச்சிட்டேன். வாவ். அவங்க வேறு என்னங்க கண்ணு லேசர் அடிச்சுட்டே போகிறாங்க கீழே. சூப்பர். நம்மளால மேலேருந்து குதிச்சிட்டான். வாவ் முடிச்சிட்டாங்க. தலையை சீவிட்டாங்க. ஐயோ இவன் வேற வந்துட்டாங்க மறுபடியும். இவன் அங்கேயே வச்சு கொண்டிருக்கலாம். ஏன் என்ன நீ கொல்லலை அப்படிங்கிறான் கேட்குறான். ஓ நம்ம 2 பேரும் பிரதர்ஸ், ஆனால் அவன் கொல்ல மாட்டாங்கிறான். இவா அவன் லவ்வர் வேற எங்கேயோ போயிருந்தான். தங்கச்சி தேடி போக சொல்லியிருந்தான். எங்கே போனான்னு தெரியலையே. அவன் அளவுக்கு நான் மிருகம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான். நீ மிருகம் தான் கடைசியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஓகே இப்போ அவன் லவ்வரை தேடி வரான்னு நினைக்கிறேன். இப்போ தப்பிச்சு வந்துட்டான். அவள் ஏதோ தங்கச்சி பின்னி காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லியிருந்தான்ல. ஓகே இதுதான் ஓப்பனிங் சீனில் வந்துச்சு. இந்த கெட்டப்பில் தானே இருப்பான் ஓப்பனிங் சீனில். ஏய் இங்கே தான் இருக்காங்க. லவ்வர் செத்துட்டாளா? ஏய் இல்லைங்க உயிரோட தான் இருக்கா. ஓகே வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் பேசிக்கலாங்கிறான். ஐயோ யாரு போச்சு மண்டையில போ. ஏய் சுட்டுட்டாங்க. இதை வச்சு அடமண்டியும் புல்லட்டுங்க. அது மண்டையில சுட்டுட்டான். ஓ இவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாள் அவ. ஓகே உன் கண்ணை வச்சு நீயே சுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வரா. மூணுங்க வச்சுட்டான். கேட்டா எப்போ சொல்லிட்டான். பாதம் வந்து ரத்தம் சொட்ட நீ அது வரைக்கும் நடந்து போய்கிட்டே இருதான் உனக்கு தண்டனை அப்படிங்கிறான். அவனும் போகிறான். ஏதோ சாம்பி மாதிரி போகிறான். ஐயோ மண்டியில் சுட்டுட்டான். அப்போ அடமண்டி புல்லட் சுட்டு எனக்கு எல்லாமே மெமரிஸ்லாம் போயிருமே. உங்களுக்கு நெஞ்சில் சுட்டுட்டான். நீ இப்போ எல்லாத்தையும் மறந்துடுவோன்னு எனக்கு தெரியும். உனக்கு காயம் மண்டை ஓட்டையை வருங்க. ஏய் மூடுதுங்க. அப்போ முடிச்சிருவான். ஓகே டன். நீ எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு எனக்கு தெரியாது. நீ என்னைய மட்டும் மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் செத்து போகிறாங்க. அவளுக்கு நெஞ்சில் அடி விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே முங்கி சாவரா. சரி ரைட்டு ஓகே டன். ஒரு சேடான ஒரு எண்டிங் மாதிரி முடியுதுங்க கேமு. முடியல இன்னும் எந்திக்கிறான். முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. எந்திரிச்சிட்டான். அந்த அப்பாவி எல்லாம் கரெக்டாக கை கூடி வரும்போது மண்டலே போட்டு தள்ளிட்டான் பாருங்க. I've always been Wolverine and I've always been alone. உனக்கு எங்க நிக்கிறேனே தெரியலன்னு நினைக்கிறேன். Until the day I die. ஆமாங்க எல்லாத்தையும் மறந்துட்டான். அப்படியே போறான். ஓகே முடிஞ்சிருச்சா? கிரீட் சீன் வந்துடும் நினைக்கிறேன். பிளாக் ஆயிடுச்சு. இல்லை இந்த டு டிஸ்டன்ட் ஃபியூச்சர். ஓகே ஃபியூச்சரில் ஏய் எல்லாம் அவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏய் இதாங்க அந்த ஓப்பனிங் சீனில் வர்றது. ஃபைட் பண்ணுவான்ல அந்த அந்த கெட்டப்பில் தான் இருக்கான். ஏய் இவங்க அந்த மொட்டை நம்ம அந்த சென்டினல் ரோபோட் அடிக்கும் கையை வெட்டிட்டு அந்த கையை எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா அந்த மொட்டைங்க. நீ என்னோட சென்டினலை கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரோபோட்டிக்ஸில் நான் ரொம்பவே நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
so much better if you remembered why. ஓடு. சதையை குளிச்சுட்டு கையை கழட்டிட்டாங்க. ஐயோ ஓடி. காட்ஸ். ஓகே, இப்போ அவன் தான் அடுத்த வில்ல முழுக்க அந்த டாக்டர் தான். கையை ரெடி பண்ணிட்டான் பாருங்களேன். ஓடு. கண்ணுடைய சொல்லிட்டான். ஓடிட்டாங்க. இங்கே தானே வர்றான், ஓடி போய் பிடிக்கலாம்ல. ஓகே டன். ஓகே, இப்போ அடுத்து அவன் தான் வில்ல நினைக்கிறேன். You sure as hell didn't work out like we planned. That doesn't mean giving up. ஏய், This world may be broken. சென்டினல் 2 சென்டினல் இருக்குங்க. I've got just the அவன் நிறைய கிரியேட் பண்ணிட்டாமல் இருக்கு. ஓகே, எத்தனை வந்தாலும் நமக்கு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தலைவன் கையை காட்டுறான். ஓகே, நெக்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்க, கேம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு கிரெடிட் சீன் வந்துருச்சுங்க. சூப்பர். ஒரு அருமையான தரமான ஒரு கேமை நம்ம முடிச்சிருக்கோம். செம்மையாக இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த கேம் பார்க்காதவங்க நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். 1 to 12 வரைக்கும் பார்ட்ஸ் இருக்குது. எல்லா பாட்டுமே ஒரு 30 to 40 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் கேமு. இந்த கேமை ப்ளே பண்ணாதீங்க, கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ண ரொம்ப நாள் கழித்து ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா இப்போ சொல்ல மாட்டேன். எல்லோரும் பொங்கல் ஹாலிடேஸை வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த கேமை பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கேமே நம்ம சேனலில் வரப்போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான கேமாக தான் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற எல்லா கேமுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 கேம் போட்டிருக்கோம். NFS நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். 2வது கேம் பார்த்திங்கன்னா லிம்போ. 3வது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேமு. ஸோ அடுத்த கேமே உங்களுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கேமாக தான் வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் கேமில் பார்க்கலாம்.